உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவம், எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சி ஒவ்வொன்றாக நமக்கு சொல்லித் தருகிறது. இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம். எரித்ரினா வேரிகேட்டா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது கல்யாண முருங்கை, முள் முருங்கை என்று கூட அதற்கு பெயர். இந்த கல்யாண முருங்கை இலை சாறு எடுத்து சம அளவு வெள்ளை வெங்காய சாறு சேர்த்து அதனோடு தேங்காய் எண்ணெய் சேர்த்து காய்ச்சி வடிகட்டி வைத்து கொண்டு தைல பதத்திலே அதை ஒரு தேக்கரண்டி அந்தி சந்தி என்று பெரியவர்களும் அரை தேக்கரண்டி சிறியவர்களும் சாப்பிட்டு வருகின்ற நிலையிலே மார்பக சளியை முறித்து வெளித்தள்ளுகிறது. நுரையீரல் கோளாறுகளை நொறுக்கி வெளித்தள்ளுகிறது. சுவாச பாதையை சீர் செய்து சுவாசம் சீராகின்ற பொழுது உடலுக்கு நலம் தருகின்ற ஒரு நிலையை இந்த கல்யாண முருங்கை இலையும் தேங்காய் எண்ணெயும் நமக்கு தருகிறது என்பது உண்மை. அன்பான நேயர்களே, கரும்பு தின்பதற்கு இனிமையானது, சர்க்கரைக்கு வெல்லத்துக்கு பயன்படுவது என்று நாம் அறிவோம். இந்த கரும்பு வேர் மருத்துவ குணத்தை மிகுதியாக பெற்றிருக்கிறது. கரும்பு வேரை ஒரு 20 கிராம் அளவுக்கு எடுத்து 2 டம்ளர் நீரில் இட்டு நன்றாக காய்ச்சி அதை சுண்டச் செய்து அதனோடு சிறிது பனங்கற்கண்டோ தேனோ கலந்து அன்றாடம் 2 வேளை பருகி வருகின்ற பொழுது சிறுநீர் தாரையிலே இருக்கின்ற சிக்கல்கள், எரிச்சல்கள், வலி இவற்றையெல்லாம் போக்குவதோடு சிறுநீரக கற்களையும் கரைக்கக்கூடிய வல்லமை இந்த கரும்பு வேருக்கு உண்டு என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இந்த வெள்ளைப்போக்கு என்று சொல்லுகின்ற லுகேரியா அதையும் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து கரும்பு வேர் என்பதை மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, ஸ்பேராந்தஸ் இண்டிகஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது கொட்டை கரந்தை என்று தமிழ் பெயரை பெற்றிருப்பது. இது ஒரு குத்து செடியாக இதனுடைய மலர்கள் இது போல ஒரு பந்தை போல நமக்கு தோன்றுகின்ற ஒன்றாக விளங்குகிறது. சிவந்த நிறமும் வெண்மை நிறமும் பூக்களை பெற்றதாக இது திகழ்கிறது. இந்த கொட்டை கரந்தை சாப்பிடுகின்ற நிலையிலே வாதத்தை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக, வன்மேகத்தை கரைக்கக்கூடிய ஒன்றாக, புண்பொறைகளை போக்கக்கூடிய ஒன்றாக, உடலுக்கு பலம் தரக்கூடியதாக, இதய நோய்களை இல்லாமல் செய்வதாக நமக்கு திகழ்கிறது. இந்த கொட்டை கரந்தையை போடி தர்மு என்றும் தெலுங்கிலே மண்டி என்றும் இதற்கு பெயரை சொல்லியிருக்கிறார்கள். இந்த கொட்டை கரந்தை ஒரு அற்புதமான மருந்தாகி எப்படி நமக்கு பயன் தருகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு கொட்டை கரந்தை மற்றும் அருகம்புல்லை பயன்படுத்தி உடலில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான உஷ்ணம், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல், தோலில் உண்டாகக்கூடிய சொறி, சிரங்கு போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: கொட்டை கரந்தை பொடி, அருகம்புல், மிளகுத்தூள், பனங்கற்கண்டு, பசும்பால். ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் நீர் விட்டு அருகம்புல்லை சேர்த்து கொதிக்க வச்சிடலாம். கொஞ்சம் அருகம்புல்லை எடுத்து நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி கொதிக்க வச்சிடலாம். அருகம்புல் ஒரு கைப்பிடி அளவு இருந்தால் போதும். இதோட நம்ம கொட்டை கரந்தையோட பொடி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். கொட்டை கரந்தை நமக்கு வெள்ளை நிறம், சிவப்பு நிறம் 2 நிறத்துலையும் இருக்கும். இங்கே பார்த்தோம்னா இந்த சிவப்பு நிறம் காய்ந்தாலும் இது சிவப்பு நிறத்துல தான் இருக்கும். இப்படி இது வெள்ளை கொட்டை கரந்தை. இதில் எது நமக்கு கிடைச்சாலும் அதை நம்ம பயன்படுத்தலாம். கொட்டை கரந்தை பொடி அரை தேக்கரண்டி அளவு, மிளகுத்தூள் 2 சிட்டிகை அளவு, கொஞ்சம் பனங்கற்கண்டு, இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு கடைசியாக பசும்பால் சேர்த்து எடுத்துக்கணும். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா சன் ரேஷஸ் ஏற்படும். அவர்களுக்கு சன் எக்ஸ்போஷர் ஆனாலே கைகளில் மற்றும் சன் எக்ஸ்போஷர் ஆகிற எல்லா இடத்துலையும் சிவப்பு தன்மையும் நமைச்சலும் உண்டாகும். அங்கே சிறு சிறு கொப்பளங்களும் உண்டாகும். அப்படி இருக்கிறவங்க இந்த மருந்தை தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்பொழுது அவர்களுக்கு சன் சென்சிட்டிவிட்டி கம்மியாகும்.
சன் எக்ஸ்போஷர்னால வரக்கூடிய அந்த ரேஷஸ் எல்லாமே குறையும். நமக்கு உடலுக்கு ஒற்றுக்கொள்ளாத தின்பண்டங்கள் ஏதாவது நம்ம சாப்பிடும்போது நமக்கு அலர்ஜி ஏற்படும். அந்த மாதிரி இருந்தாலும் இந்த கஷாயத்தை நம்ம குடித்தோம்னா ஒரு 2 அல்லது 3 நாட்கள் தொடர்ந்து குடித்தோம்னாலே அந்த அலர்ஜி சரியாகும். அது தவிர ஒரு சிலருக்கு கையில் அடிக்கடி சிரங்கு போன்ற பிரச்சனைகள் வரும். சொறி சிரங்கு போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மருந்தை நம்ம பயன்படுத்தலாம். பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் இருந்ததுன்னா தொடர்ந்து இந்த மருந்தை எடுத்துகிட்டு வரும்பொழுது அவர்களுக்கு வெள்ளைப்படுதல் சரியாகும். அதனால் ஏற்படக்கூடிய இடுப்பு வலி, கால் வலி எல்லாமே கம்மியாகும். ஜென்ரலாகவே நம்ம பாடி ஹீட்டை கம்மி பண்ணக்கூடிய மருந்தாக இதை பயன்படுத்தலாம். உடல் உஷ்ணம் அதிகமாகும் பொழுது சிறுநீர் தாரை எரிச்சல், கண் எரிச்சல் போன்ற பிரச்சனைகள் வந்ததுன்னா இந்த மருந்தை நம்ம எடுத்துக்கலாம். இதோட நம்ம காய்ச்சிய பசும் பால் கொஞ்சம் சேர்த்து வடிகட்டிடலாம். கொட்டைக்கரந்தை, அருகம்புல், மிளகு, பனங்கற்கண்டு மற்றும் பால் சேர்ந்த இந்த மருந்து தொடர்ந்து எடுத்துட்டு வரும்பொழுது உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய மருந்தாகவும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்போக்கை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அது மட்டும் இல்லாமல் தோல் நோய்களான சொறி சிரங்கு மற்றும் அலர்ஜிக்கு இதை நம்ம மருந்தை பயன்படுத்தலாம். அன்பான நேயர்களே, கொட்டை கரந்ததனை கூசாமல் உண்டவர்க்கு வெட்டை தணியும், அதிமேகம் போகும், துஷ்ட சொறி சிறங்கும் கரப்பானும் தோன்றாது நாளும். துஷ்ட சொறி சிறங்கு கரப்பான் தோன்றாது நாளும். எந்த நாளிலேயும் இந்த கொட்டை கரந்தையை நாம் உள்ளுக்கு சாப்பிடுகின்ற பொழுது சொறி சிறங்கு கரப்பான் இவற்றையெல்லாம் போக்குவது மட்டுமல்லாமல் மேகத்தை தணிக்கக்கூடியதாக இது விளங்குகிறது. மேக நோய் என்று சொல்லுகின்ற பொழுது லுகேரியா, குனேரியா என்றெல்லாம் சொல்லுகின்ற ஒழுக்கு, சர்க்கரை நோய், சர்க்கரை நோயினாலே நீர் இழிவு என்ற நீர் ஒழுக்கு, இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஒன்றாக கொட்டை கரந்தை விளங்குகிறது. மேகத்தை தணிக்கக்கூடிய ஒன்றாக வெட்டை என்று சொல்லக்கூடிய வகையிலே வெட்டை சூடு, பால்வினை நோயினாலே வந்த சூடு, அதனாலே ஏற்படுகின்ற வெள்ளைப்போக்கு, இவற்றையெல்லாம் போக்குகின்ற மருத்துவ குணத்தை கொட்டை கரந்தை பெற்றிருக்கிறது. இந்த கொட்டை கரந்தையோடு சைனோடான் டாக்டிலான் என்று சொல்லக்கூடிய அருகம்புல், அந்த அருகம்புல் ஒரு அற்புதமான பிளட் பியூரிஃபையர் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றது மட்டுமல்லாமல் அதிகமான புரதச்சத்துகள், விட்டமின்களை இது உள்ளடக்கியதாக விளங்குகிறது. இந்த அருகம்புல் சாறை நாம் உள்ளுக்கு பயன்படுத்துகின்ற பொழுது அது குருதியை கட்டக்கூடிய வல்லமை உடையதாக திகழ்கிறது. அருகம்புல் சாறு ஓரிரு சொட்டுக்கள் மூக்கிலே விடுகின்ற பொழுது எபிஸ்டாக்சிஸ் என்று சொல்லக்கூடிய மூக்கிலிருந்து குருதி வடிகின்ற நிலையை நிறுத்தக்கூடிய வல்லமை அருகம்புல்லுக்கு உண்டு. இந்த அருகம்புல்லும் கொட்டை கரந்தையும் சேர்ந்து ஒரு அற்புதமான மருந்தாகிறது என்று நாம் இன்று பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.